உங்களோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே இப்போ 40வது படம் ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல நிறைய படங்கள்ல வந்து நீங்க கேமியோ பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து இந்த தமிழ் சினிமால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வந்து சசிகுமார் சார் எப்படி கேமியோ சேர்த்தா 140 கேமியோ எல்லாம் சேர்க்காம தான் 40. அவர் ஆனவன மச்சான் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்களா அதுதான் சார் இந்த லுக் வந்து லாங் ஹேர் லுக் படத்துல இருக்கிற லுக். நான் எப்படி சொன்னேன், ப்ரோ இது தயவு செஞ்சு வேற எதையும் எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேடா நோ ப்ராப்ளம்டா, நம்ம படம் மட்டும்தான் ஷூட்டிங், வேற எதுவும் பண்ணல அப்படி. ஓகே அப்படின்னு ஷூட் போச்சு. திடீர்னு ஒரு ஷெட்யூல் பிரேக் வந்தது. 2-3 நாள் ஆச்சு பேசின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு போன் அடிச்சேன். ப்ரோ எங்க இருக்கீங்க அப்படின்னு. மச்சான் ஷூட்டிங் வந்தேன்டா. ஷூட்டிங்கா? ஆமா ஃப்ரெண்டு கேட்டான், சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ். ப்ரோ இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்றது நிப்பாட்டுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ பண்றீங்க அப்படின்னு. கெஸ்ட் அப்பியரன்ஸ் என்ன கேரக்டர்? போலீஸ் முடி இவ்வளவு பெரிய முடி வச்சுட்டு எப்படிங்க வேற? ஓகே அது அதுல போலீஸ் கிடையாதுல்ல. ஆமாமா கரெக்ட். அதுல ரவுடி, இது போலீஸ். போலீஸ் வந்து முடி இவ்வளவு பெரிய முடி வச்சுட்டு எப்படி போலீஸா நடிக்கிறீங்க? கவலைப்படாத மச்சான், நான் வந்து சிங்கா நடிக்கிறேன், டர்பன் இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, எனக்கு என்னன்னா ஐயோ என்னடா லுக்கு போயிடுமோ அப்படின்ற பயம். டர்பன் இருக்கு, நீ கவலைப்படாத. சாயந்தரம் திரும்ப அடிச்சேன், ப்ரோ என்ன ப்ரோ டர்பன் இல்ல மச்சான், அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அதனால ஒழுங்கா செட் ஆகல, அதனால கொண்டா. அதனால பேர் வந்து போலீஸ் பேர் வந்து ராபின் சிங். ராபின் சிங். இது என்ன படம்? இந்த பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஓகே. அதுல சும்மா இந்த பாட்டில் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி லுக் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு.